மதுரை மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த 1993ஆம் ஆண்டு அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது. சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் சேதமடைந்துள்ளதால் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றிய உதவியாளர் காயமடைந்ததால் அந்த மையமும் பூட்டப்பட்டுள்ளது. இடிஞ்சு கீழே விழுகுது. பிள்ளைய பால்வாடி போக பயப்படுதுங்க. லைட் இல்லை, காத்தாடி இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. சரியாக வாசப்படி கூட ஒழுங்கா இல்லை. பிள்ளைய ரீதிஸ் போக கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கட்டிடத்தின் பெரும்பகுதி இடிந்து விழ ஆரம்பித்ததால் பள்ளி வளாக வராண்டாவிலேயே அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பற்ற சூழலில் மழையிலும் வெயிலிலும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக குழந்தைகள் இருந்து வருவதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் பெற்றோர். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் யாருமே வந்து அதை பார்க்கவே இல்லை. இந்த என்ன இந்த எங்கே பிள்ளைய உட்காந்து படிக்குதுங்க வைக்குதுன்னு யாருமே இது வரைக்கும் வந்து கேட்கவே இல்லை. அதை பற்றி ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை. அதனால் பார்த்து ஏதாவது பண்ணித்தாங்க. அது சாப்பாடு வந்தால் வச்சு சாப்பாடு போடுறாங்க. பிள்ளைங்க படுக்க கூட இடம் இல்லை. வெள்ளத்துலேயே அனுப்பி விட்டுறாங்க. எந்த வசதியுமே இல்லை. ஆரம்பத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 10 குழந்தைகள் வருவதே அதிகம் என கூறப்படுகிறது. இப்பகுதியில் கூலி வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அச்சத்துடனேயே அனுப்பி வருவதாக கூறுகின்றனர். கிராமத்தில் கூலி வேலை செய்யும் தங்களுக்கு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேறு வழி இல்லாததால் அரசு புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பால்வாடியில் அனுப்பிவிட பிள்ளைகளை போறதுக்கு அனுப்பிவிட பயமா இருக்கு. பொத்துன்னு விழுது. டீச்சர் மேல மண்டையும் விழுந்து உடஞ்சும் போச்சு. நாங்க அனுப்பிவிடுறதுக்கு பயமா இருக்கு. சாமி பார்த்து நீங்க கட்டி கொடுங்க. நகரங்களில் பல ஆயிரம் ரூபாய்களை தனியார் காப்பகங்களில் செலுத்திவிட்டு குழந்தைகளை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பெற்றோர்களுக்கு மத்தியில் கிராமப்புறங்களில் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜ், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.